பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் கலந்து கொண்ட இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். திருப்பரங்குன்றம் மலை மீது நடைபெற்ற பக்ரீத் சிறப்பு தொழுகை இன்று ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். பக்ரீத் தொழுகையை பங்கேற்ற இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் ஆற தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இப்ராஹிம் நபி மற்றும் அவரது ஒரே மகன் இஸ்மாயில் நபி ஆகியோர்களின் தியாகம் மற்றும் உறுதியான இறை நம்பிக்கையை போற்றும் விதமாக இன்று பக்ரீத் பண்டிகை உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையை மேற்கொள்வது வழக்கம். அந்த வகையில் மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் புத்தாடைகள் அணிந்து 300 அடி உயர திருப்பரங்குன்றம் மலை மீது ஏறி சென்று அங்குள்ள நெல்லித்தோப்பு பகுதியில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். ஒவ்வொரு ஆண்டும் ரம்ஜான் பக்ரீத் பண்டிகையின் போது இப்பகுதியில் இஸ்லாமியர்கள் மலை மீது சென்று சிறப்பு தொழுகை நடத்துவது வழக்கம். அதே போன்று இந்த ஆண்டும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இந்த தொழுகையில் நாட்டு மக்களின் நன்மைக்காகவும் பாலஸ்தீன மக்களுக்காகவும் சிறப்பு துவா செய்யப்பட்டதாக தெரிகிறது. பின்னர் இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் தழுவிக்கொண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இந்த நிலையில் ஏற்கனவே திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக பல்வேறு பிரச்சனைகள் நிலவுவதால் காரணங்கள் அசம்பாவிதங்களிலிருந்து தவிர்ப்பதற்காக பல்வேறு 100க்கும் மேற்பட்ட போலீசார் காவல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.